தளபதி சுபஸ்ரீயோட அந்த இழப்பு இல்லை, இந்த நேரத்தில் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் என்னுடைய ஆறுதலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஆண்டு நெய்வேலியில் முறைப்படி அனுமதி வாங்கி படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த படப்பிடிப்பை நிறுத்த வேண்டுமென 10 பேர் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராடினார்கள். தளபதியை எதிர்த்து 10 பேர் வந்தால் ஆதரித்து எத்தனை பேர் வருவார்கள்னு தெரியும்ல. எதிர்ப்புகளாலும் விமர்சனங்களாலும் மேலும் மேலும் வளர்ந்த ஒரு இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம். அடுத்து கொடிய கொரோனா பேரிடர் காலம் வந்தது. 1,30,00,000 ரூபாயை நன்கொடையாக வாரி வழங்கினார் தளபதி. பின்பு கேரளா பெரும் மழை புயலில் வெள்ளத்தில் மிதந்தது. லாரி லாரியாய் நிவாரணப் பொருட்களை அனுப்பி கேரள சகோதரர்களுக்கு கை கொடுத்தார் தளபதி. ஆண்டு 2021 ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. தளபதி வரல பேசல, அவருடைய திருமுகத்தை ஒரு A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை காட்டி நமது தோழர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டார்கள். 127 இடங்களில் வெற்றி வாகை சூடினார்கள். அந்த வெற்றியாளர்கள் புகைப்படம் எடுக்கிற போது கூட வென்ற அவர்களை நடுவில் உட்கார வச்சுட்டு ஓரமாக போய் அமர்ந்த உத்தமர் நம்முடைய தளபதி. அதன் பின்னர் தான் சட்டமன்ற தேர்தல் வந்தது. வாக்களிக்க சைக்கிளில் போனார் தளபதி. ஒரு சைக்கிள் பயணம் இந்தியாவின் தலைப்பு செய்தியாய் மாறியது. ஒவ்வொரு கட்சியும் அவருடைய பெயரை சொல்லி தங்களுக்கு விளம்பரம் தேடிக்கொண்டார்கள். ஆனால் விளம்பரத்தில் அல்ல, களத்தில் கவனம் செலுத்தினார் தளபதி. தன்னை நம்பிய ரசிகர்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரியாக முறையாக அரசியல்படுத்திக் கொண்டே வந்தார். அதை கவனிக்க தவறியது அடுத்தவர்களின் அறியாமை. ஒரு தவறு நடந்த பிறகு தண்டனை தருபவர் அல்ல தலைவர், தவறே நடக்காமல் தடுப்பவர் தான் நல்ல தலைவர். புதுக்கோட்டையிலும் பெரம்பலூரிலும் துப்பாக்கி சூடு பயிற்சி தளத்தில் நடந்த விபத்தை சுட்டிக்காட்டி அதுபோல் இனிமேல் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்றார் தளபதி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பசுமலைப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல புகழேந்தின ஒரு பையன், ஒரு 11 years இருக்கும். அந்த துப்பாக்கி சுடும் அந்த பயிற்சி தளங்கள் இருக்குல்ல, அதில் ஒன் ஆஃப் த ஒரு ட்ரைனிங் செஷனில் அந்த குண்டு வந்து தவறாக அந்த பையன் மேலே பட்டு அந்த பையன் வந்து இறந்து போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் அந்த பயிற்சி தளத்தை மூடிட்டாங்க. அந்த பையனோட ஃபேமிலிக்கு நிவாரணம்லாம் கொடுத்தாங்க. அதில் உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் கூட பெரம்பலூர் சைடில் கூட அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் கூட நடந்தது. பட் நல்லவேளை அங்கே உயிர் சேதம் எதுவும் நடக்கல. சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அதுக்கான காரணங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அது கொஞ்சம் முன்கூட்டி ஏதாவது மாற்றி பண்ணால் நல்லாயிருக்கும். இலவச சட்ட ஆலோசனை மையம், ரொட்டிப்பால் முட்டை திட்டம், குருதியகம், விடியகம், பயிலகம், நூலகம், விலையில்லா விருந்தகம், விலையில்லா வீடு கட்டி